வேதா ரூமில் இருக்காங்க. அப்போ விக்ரம் வராரு. வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே பயங்கரமாக ஒரு மாதிரி பாசமாக பார்க்குறாரு. அப்படியே வேதாவும் பார்க்குறாங்க. கிட்ட வராரு. இப்போ பரவாயில்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்படியே விக்ரம் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு வேதாவை. ஏன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே பாசமாக இருக்காங்க. என்னாச்சு விக்ரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. இல்லை, உனக்கு தீ பிடிக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னவோ ரொம்ப ஒரு மாதிரி பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்படியே வேதா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. சரி, நம்ம அங்கே போய் வேதா நாய்க்கு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. என்ன இவ்வளோ நேரமாக தூங்கிட்டீங்க, நீங்கள் சீக்கிரமாக எழுந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் இதோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதா 2 பேருமே வெளியே வராங்க. வந்தோடனே சரி விக்ரம், நீ வேதாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க ரங்கநாயகி. ஏன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து எல்லா இடமும் தீ பிடிச்சிடுச்சு, எனக்கு தேவையான மூலிகைகள் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை, ஏன்னா எல்லாமே எரிஞ்சிடுச்சு, அப்புறம் நான் எப்படி எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விக்ரம் சொல்கிறாரு, இங்கே கிடைக்கலனா என்ன, இங்கே எங்கேயாவது காட்டில் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லுங்கள், நான் போய் உங்களுக்கு மூலிகை எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. இல்லை விக்ரம், அது சாதாரண விஷயம் கிடையாது, எனக்கு தேன் எல்லாமே வேண்டும், அந்த தேன் எல்லாமே அமாவாசை அப்படி தான் வந்து எடுப்பாங்க, மாதத்துக்கு ஒரு நாள் தான் எடுப்பாங்க, அதனால் அதுவும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. இப்போ என்னால் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு மூலிகை வேணும், மூலிகை இருந்தால் தான் நான் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு ரங்கநாயகி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் போய் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சரி, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கேட்குறாரு அங்கே இருக்கவங்க கிட்ட. அது வந்து அங்கே ஒரு காடு இருக்குது, அந்த இடத்துல தான் அந்த மூலிகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு அந்த காட்டில் தேவையான மூலிகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் எப்பவும் போல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. உன்னால் முடியுமா விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னால் முடியும், என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. சரி, நீ அப்படியே பண்ணு, அங்கே அந்த இடத்துல கிடைக்கும், போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொல்கிறாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி தீ பிடிச்சதுனே தெரியல, இப்படி குடிசை எல்லாமே எரிஞ்சு போச்சு, காடும் எரிஞ்சு போச்சு, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றின இந்த இது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற மூலிகைகள் எல்லாமே அரிய வகை, எங்கேயுமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து ஒவ்வொரு மரத்தையும் நான் வளர்த்தேன், கடைசியில் எல்லாமே எரிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை நம்பி எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்காங்க வைத்தியம் பார்க்கறதுக்கு, ஆனால் யாருக்குமே என்னால் பார்க்கவே முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரம் அங்கேருந்து போகிறாரு. சரி, போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா அப்படியே நின்றுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்தது, ஹக் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. அப்போது விக்ரமுக்கு நம்ம மேலே பாசம் வந்துடுச்சு, அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க வேதா. விக்ரம் ஏன் நினச்சிட்ருக்காங்க, அவர் காப்பாற்றுறது, தீயிலேருந்து வெளியே கொண்டு வந்தது எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. விக்ரம் அங்கேருந்து போகிறாரு. எங்கே கிடைக்கும், இங்கே எங்கே இருக்கும், அந்த மூலிகை எது, எப்படி இருக்கும், எல்லாமே கேட்டுட்டு போகிறாரு. அது வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கவங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மூலிகைகளை எல்லாமே எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து ரங்கநாயகி கிட்ட கொடுக்குறாரு. அப்போ ரங்கநாயகி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல விக்ரம், நீ செய்ய மாட்டேன்னு நினச்ச கரெக்டான மூலிகையை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷம்.